நாம 9 ராத்திரிகளை அம்பாளுக்காக ஒதுக்கிறோம். அந்த அம்பாளை வழிபடக்கூடிய 9 ராத்திரிகள், அதுக்காக இங்க கொலுல 9 படிகள் வைக்கிறது வழக்கம். 9வது படியில பூர்ண கும்பம் வைப்பாங்க. அந்த பூர்ண கும்பம் எதுக்குன்னு கேட்டா, துர்காவை நாம வழிபடும் பொழுது மனதில் மனோபலம் வருகிறது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கீழான குணங்களை நீக்கலாம். மூன்று விதமான துவாரங்கள் நரகத்திற்கு. அது என்னென்ன? காம, குரோத, லோப. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஹை தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட சில கேள்விகள் கேட்க போகிறோம். ஹரியோம் சுவாமிஜி. ஹரியோம். ஸோ இந்த கொலு அப்படின்னா என்ன? ஏன் கொலு வைக்கிறோம்? இதுக்கு சாஸ்திர முறை ஏதாவது இருக்கா? இருக்கு, சாஸ்திரம் இருக்குது. இப்போ கொலு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வருஷ ருத்து, நம்ம காலத்தை 6ஆ பிரிக்கிறாங்க. அதில் வருஷ ருத்து இது இந்த வருஷ ருத்துக்கு அப்புறம் ஷரத் ருத்து வரும். இந்த காலகட்டத்தில் நாம் 9 ராத்திரிகளை அம்பாளுக்காக ஒதுக்கிறோம். அந்த அம்பாளை வழிபடக்கூடிய 9 ராத்திரிகள், அதுக்காக இங்க கொலுல 9 படிகள் வைக்கிறது வழக்கம். இந்த 9 படிகள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதுக்கு சாஸ்திர நியதி இருக்கிறது. இப்போ முதல் படியில பார்த்தோம்னா ஓர் அறிவு உயிரினங்கள், 2வது படியில ஈரறிவு உயிரினங்கள், அப்படியே 3, 4, 5, 6வது படியில 6 அறிவு படைத்த மனிதர்கள், 7வது படியில பார்த்தோம்னாக்கா 7th சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிஷிகள், மகான்கள், யோகிகள் அந்த 7வது படியில இருக்கணும். 8வது படியில பார்த்தோம்னாக்கா பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லி அந்த முப்பெரும் தெய்வங்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்கள் அந்த 8வது படியில இருக்கணும். 9வது படியில பூர்ண கும்பம் வைப்பாங்க. அந்த பூர்ண கும்பம் எதுக்குன்னு கேட்டா, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே அப்படின்னு நமக்கு வேத மந்திரம் இருக்குது. அந்த பூர்ண கும்பத்திலிருந்து, அந்த பூர்ணத்திலிருந்து தான் ஆக்கலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு சிவபெருமான், அவங்களுடைய துணைவியர் தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அந்த முப்பெரும் தேவியர்களை 3 நாட்கள் நம்ம வழிபடுறது வழக்கம். அந்த முதல் 3 நாள் யாரை வழிபடுறோம்னு கேட்டா துர்கா. ஏன் துர்காவை முதல்ல வழிபடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, துர்கா வீரத்தின் அடையாளம். குருதேவ் சொல்லும் பொழுது, எவர் ரெடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஆல் லோ டெண்டன்சிஸ் அண்ட் ஃபால்ஸ் வேல்யூஸ். உன்னுடைய தவறான அபிப்பிராயங்களையும் கீழான குணங்களையும் எதிர்த்து போராட எப்பொழுதும் தயாராயிரு. அதுதான் குருதேவ் சொல்லக்கூடிய வார்த்தை. இங்க துர்கா நாம சாதாரணமா பார்க்கும் பொழுது மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக, அவன் ஒரு அரக்கன். வெளி உலகத்துல மகிஷாசுரனை அழிப்பதற்கு வீரம் தேவைப்பட்டது. அது மாதிரி நம்ம அகத்திலும் அசுரர்கள் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும். காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டரியன் சொல்லக்கூடிய ஆசை, கோபம், பேராசை, தவறாக புரிந்து கொள்ளுதல், வெறித்தனம்,
மற்றும் பொறாமைன்னு சொல்லக்கூடிய கீழான குணங்கள் நம்ம மனசுல இருக்கு. கீழான அபிப்பிராயங்களும் நாம வச்சுருக்கிறோம். என்ன அபிப்பிராயம்னு கேட்டா, உலகத்துல பணம், பதவி, புகழ், பொருள் தான் பிரதானம் அப்படி நினைக்கிறோமே, அது ஃபால்ஸ் வேல்யூஸ். அப்ப குருதேவ் சொல்ற மாதிரி, எவர் ரெடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஆல் லோ டெண்டன்சிஸ் அண்ட் ஃபால்ஸ் வேல்யூஸ். தவறான அபிப்பிராயங்களையும் கீழான குணங்களையும் எதிர்த்து போராட தயாரா இரு. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் எதிர்த்து போராடணும்னாக்கா எனக்கு மனோபலம் வேணும். மனோபலம் நமக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டா, நாம சாப்பிட்ற சாப்பாட்டுனால கிடைக்கிறது இல்லை. உலகத்துல ஒரே பலவான் பகவான், பகவான், பகவான். அந்த பகவானை சார்ந்து வாழும் பொழுது நமக்கு பலம் கிடைக்கும். அப்போ இறைவனை வழிபடும் பொழுது, தெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு மனோபலம் கிடைக்கும். அதனால இந்த 3 நாள் துர்காவை நாம வழிபடும் பொழுது மனதில் மனோபலம் வருகிறது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கீழான குணங்களை நீக்கலாம். ஒருவேளை கீழான குணங்கள் எதுக்கு நீக்கணும் அப்படின்னு கேட்டா, கீதையில பகவான் சொல்வார், நரகஸ்ய த்ரிவிதம் துவாரம். 3 விதமான துவாரங்கள் நரகத்திற்கு. அது என்னென்ன? காம, குரோத, லோப. ஆசை, கோபம், பேராசை தான் மனிதன் நரகத்துல வீழ்வதற்கு துவாரமா இருக்கிறது. அப்ப நாம ஒவ்வொருத்தருமே துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, துக்கத்தை நீக்கிட்டு சுகமா வாழணும் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். இதுல செகண்ட் தாட்டே கிடையாது. அப்ப நான் துக்கத்தை நிவர்த்தி பண்ணி சுகமா வாழணும்னா என் மனசுல இருக்கக்கூடிய இந்த காம, குரோத, லோபம் சொல்லக்கூடிய 3 விதமான கீழான குணங்களை நான் நீக்கி ஆகணும். எனக்குள்ள இருக்கிற கீழான குணங்களை நீக்கணும்னா எனக்கு மனோபலம் வேணும். அந்த மனோபலத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டா, துர்கா, துர்கா, துர்கா தேவி. அதனால நம்ம துர்கா தேவிய முதல் 3 நாள் வழிபடுறோம். ரெண்டாவது 3 நாள் லக்ஷ்மியை வழிபடுறோம். சரி, என்கிட்ட இருக்கிற கீழான குணங்கள் எல்லாம் நீக்கிட்டேன். அப்ப அது எம்டியா இருக்கும் இல்லையா மைண்டு. அதை ரீப்ளேஸ் என்ன பண்ணணும்னு கேட்டா, நற்பண்புகள். எப்படி வெளியிலையும் எதிரிகள் இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளேயும் எதிரி இருக்கிறாங்க நமக்குள்ள, அதை நீக்கிறதுக்கு துர்காவோட பலம் தேவைப்பட்டது மாதிரி லக்ஷ்மின்னு வரும் பொழுது செல்வத்துக்கு அதிபதி 2 விதமான செல்வம் இருக்குது. அகச்செல்வம், புறச்செல்வம் சொல்லிட்டு. புறச்செல்வம் அது செல்வோம் செல்வோம் என்பதினால் அதற்கு செல்வம்னு பேர். எங்கேயுமே செல்வம் நிலைச்சு நிற்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஏழையா இருந்தவன் இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் பணக்காரனா இருந்தவன் இன்னைக்கு ஏழையாகிறான். அந்த செல்வம் வந்து செல்லக்கூடியது. ஆனா அகச்செல்வம் மாறவே மாறது இல்லை. அகச்செல்வம் எதுன்னு கேட்டா, நற்பண்புகள், பகிர்ந்து கொள்ளுதல், உதவி செய்தல்னு நிறைய நற்பண்புகள் இருக்கு. அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம், சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், தபம், ஈஸ்வர பிரணிதானம்னு அடிக்கின்றே போகலாம். அவ்வளவு நற்பண்புகள் இருக்கிறது. அதை நமக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த அகச்செல்வத்தை யாராலையும் களவாட முடியாது, திருடவும் முடியாது. ஒருவேளை ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாம திருடினோம்னாக்கா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாமளும் நல்லா இருப்போம். அப்போ பெரியவங்க ஏன் ஒரு உதாரண புருஷர்களா வாழ்ந்துட்டு போனாங்க? ராமர், கிருஷ்ணர், இவங்கெல்லாம் உதாரண புருஷர்களா வாழ்ந்துட்டு போனது காரணம் அந்த நற்பண்புகளை நாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். அவங்க மட்டும் இல்லை, அவதார புருஷர்கள் மட்டும் இல்லை, மகான்கள், ஞானிகள் நம்ம பாரத தேசத்துல கணக்கு இல்லாம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாம இப்ப இருக்கிறது சின்மயா மிஷன், சின்மயானந்தர், நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன விவேகானந்தர். இவங்கெல்லாம் தன்னம்பிக்கையின் ஒரு அடையாளங்கள். தன்னம்பிக்கையின் அடையாளங்கள். ஒருவனுக்குள்ள தன்னம்பிக்கை எப்போ வரும்னு கேட்டா, நற்பண்புகள் நிறைய இருந்தா மட்டும்தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை வர முடியும்.
ஆக லக்ஷ்மி செல்வத்துக்கு அதிபதினா புறச்செல்வம், அகச்செல்வம். அகச்செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நம்ம பாரத தேசம். உதாரணத்திற்கு வெளிநாட்டினர் நம்ம பாரத தேசத்தை கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொள்ளையடிச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 60 வருஷம் நம்ம நாட்டுக்காரங்களே நம்ம நாட்டு செல்வங்களை கொள்ளையடிச்சாங்க. ஆனாலும் இப்போ ஒரு 10 வருஷத்துல நம்ம திரும்பவும் பாரத தேசம் இன்னைக்கு எக்கனாமிக்ல 3rd பொசிஷன்ல இருக்குன்னாக்கா அதுக்கு காரணம் புறச்செல்வம் மட்டும் இல்ல, அகச்செல்வமும் காரணம். அப்ப அகச்செல்வம் புறச்செல்வம் ரெண்டும் சேரும் பொழுது அவன் வாழ்க்கை மேன்மையடையும். அதுக்கு பாரத தேசம் ஒரு சிறந்த உதாரணம். ஆக லக்ஷ்மியை ஏன் 3 நாள் செலிப்ரேட் பண்றோம்னாக்கா புறச்செல்வமும் வேணும், அகச்செல்வமும் வேணும். புறச்செல்வம் வெளியில வேணுங்கிற அந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கும். அகச்செல்வம் மனசுக்குள்ள சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்குங்கிறதுனால 2வது 3 நாள் லட்சுமியை வழிபடுறோம். மூணாவது 3 நாள் சரஸ்வதியை வழிபடுறோம். சரஸ்வதி வித்யைக்கு அதிபதி, கலாவாணி, கலைகளுக்கு அவள்தான் அதிபதி. இப்ப வித்யன்னு சொல்லும்போது நம்ம சாஸ்திரம் சனாதன தர்மம் அபராவித்யா பராவித்யான்னு 2 வித்யைய சொல்லுது. அபராவித்யா குருதேவ் லாங்குவேஜ்ல சொல்லணும்னாக்கா ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலக பொருளியல் ஞானத்தை கொடுக்கறது எல்லாமே அபராவித்யா. ஆத்ம வித்யாங்கிறது பராவித்யா. இப்ப 2மே மனிதனுக்கு தேவை. உலகத்துல வாழ்றதுக்கு உலகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், தனக்குள்ள தன் வாழ்க்கையினுடைய இலக்கு இறைவனோட 2 கலக்கிறது, அந்த பூர்ணத்தோட ஐக்கியமாகிறதுக்கு உண்டான ஆத்ம வித்யான்னு சொல்லக்கூடிய பராவித்யாவும் வேணும். ஒரு மனிதன் எப்போ ஒரு கம்ப்ளீட் மேன் ஆவான்னு கேட்டாக்கா 2ம் சேர்ந்தா மட்டும்தான். வெளியில மட்டுமே நாம வளர்ந்தோம்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டா, உயர்ந்த மரங்கள் வளருது, நமக்கு புயல் காற்று வீசுது, சாஞ்சிடுறது. நம்ம சென்னையில ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புயல்னால ஏகப்பட்ட மரங்கள் சாயிறது. ஆனா வேர் ஆழமா போயிருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளவு சீக்கிரமா சாயறது இல்லை. ஆக பூமிக்கு கீழே இருக்கிற வேர் எவ்வளவுக்குள்ள ஆழமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியில வரக்கூடிய சோதனைகளை தாங்குற தன்மை அந்த மரத்துக்கு வர்ற மாதிரி எந்த ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள நற்பண்புகளையும் ஆத்ம வித்யாலையும் ஆழமா ஆழமா வேறு ஊன்றானோ அவனுக்கு புற வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் எதிர்த்து நிற்க முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு அபராவித்யாவும் வேணும், பராவித்யாவும் வேணும், 2யும் கொடுக்கிறது சரஸ்வதி. அதனால சரஸ்வதிக்கு 3வது 3 நாள். ஆனா கிரேட் என்னன்னு கேட்டா 10வது நாளை நம்ம விஜயதசமின்னு கொண்டாடுறோம். விஜயம்னா வெற்றி. எப்போ ஒரு மனிதன் வெற்றியாளன் ஆகிறான்னு கேட்டா முதல் 3 நாள்ல தன்னுடைய தவறான அபிப்பிராயங்களையும் கீழான குணங்களையும் நீக்கிட்டு 2வது 3 நாள் நற்பண்புகளை தனக்குள்ள வளர்த்துண்டு அடுத்த 3வது நாள் ஆத்ம வித்யாவை அறிந்து கொள்கின்றானோ, ஆத்மவித் ஆத்மைவ பவத்தின்னு சொல்ற மாதிரி இறைவனை அறிபவன் இறைவனாகவே ஆகின்றான். ஆக மனிதனும் தெய்வமாகலாம், தெய்வமாகணும். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தின் அல்டிமேட் கோல். இறுதியான குறிக்கோள் ஒவ்வொரு மனிதனும் இறைவனோடு ஐக்கியமாகணும். இந்த மனிதன் எங்கிருந்து வந்தானோ ரிட்டர்ன் டு த சோர்ஸ், அந்த மூலத்திற்கு போய் சேரணும். அதுதான் விஜயம், ஜெயம். அது 10வது நாள். யாரால முடியும் கேட்டா கீழான குணங்களை நீக்கி நற்பண்புகளை வளர்த்து ஆத்ம வித்யால ஊறி போன ஒருத்தன் தான் அந்த இறுதியான இலக்கை அடைய முடியும். ஆக இவ்வளவு தத்துவங்களை பின்னால வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த கொலு நவராத்திரி, 10வது நாள் விஜயதசமி. ஆக கொலு ஏன் வைக்கிறோம்,
இதுக்கு பின்னாடி இருக்கிற சாஸ்திரம் என்ன, தாத்பரியம் என்னன்னு கேட்டா இப்ப நம்ம பேசின விஷயங்கள்லாம் தான் இந்த கொலுவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம். ஹரியோம் பிரசாந்த். ஹரியோம். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.